ஹலோ, நீங்களாம் கேட்டிருக்கிறது மலேசியா குமார் பாட்காஸ்ட் வித் மீ குமார். எல்லா நாள் போல இந்த நாள் சூப்பராக செம்மையாக சாப்பிட உங்களை இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க இந்த வார எபிசோடுக்குள்ள போவோம். Malaysia Kumar Podcast. மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்ங்க. இந்த இடையில கூட இப்போ வேட்டையன் ஆடியோ லான்ச்சில் ரஜினி சொல்லியிருப்பாரு, என்னது காசு தான் முக்கியமான சாமி, அந்த சாமி நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா எல்லா ஆசாமியும் ஆமா சாமி போடும் அப்படின்ற ஒரு டைலாக் சொல்லியிருப்பா. அது கூட ரொம்ப ட்ரெண்டிங்காக வைரலாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப வேட்டையன் வந்திருக்கு, அது எப்படி இருக்குன்னு தெரியல, அது அப்புறம் பார்ப்போம். ஸோ அப்படிப்பட்ட பணத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் இப்போ உள்ள காலத்தில் அந்த சம்பாதிச்ச பணத்தை பார்த்துக்கிறது அதோட கஷ்டமா இருக்கு. ஆமாம், ஏன்னா இந்த எவ்வளோக்கு எவ்வளோ வாழ்க்கை சொன்னாங்க ஈஸியாக ஆயிடுச்சோ, மொபைலில் ஆப் அப்படி இப்படின்னு முதல்ல ஏடிஎம் போய் தான் காசு எடுக்கணும். பட் இப்போ ஃபோன்லேயே எல்லாத்தையும் பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியாக எவ்வளோக்கு எவ்வளோ ஆணிச்சோ அதே மாதிரி அந்த ஆபத்துகளும் கூடயே சேர்ந்து இப்போ அந்த சம்பாதிக்கிற பணத்தை பார்த்துக்கிறதுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஃபைனான்ஷியல் ஸ்கேம், பேங்க்ல மணி லாண்ட்ரிங், அது இது ஃபாரெக்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய விதமான ஸ்கேம்ஸ் நடக்குது. அண்ட் இதை பற்றி நிறைய நம்ம பேசுகிறோம், கேட்குறோம். இல்லை என்ன யாரும் ஏமாற்ற முடியாது நம்ம நினைப்போம். ஆனால் இருந்தாலும் டெய்லி லைஃப்பில் டெய்லி நம்ம ஒரு வாரத்துக்கு எப்படியாவது பேப்பர் திறந்தோம்னா இல்லை ஆன்லைன்லையும் நிறைய இதை பற்றி சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேசலான்னு வந்திருக்கோம். அண்ட் அதை பற்றி பேச தான் இன்னைக்கு நம்ம கூட நம்ம கெஸ்ட் மோகனா வந்திருக்காங்க. வணக்கம் மோகனா. வணக்கம். வணக்கம். என்னடா இவ்வளவு நேரம் நிக்காம பேசலான்னு பாக்குறீங்களா? நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப நாள் பேசி அப்படியே பழகிருச்சு. ஸோ ஆமா, என்னடா யார் இவங்க, என்னடா திடீர்னு ஒரு ஆளை கூட்டு வந்து ஃபைனான்ஷியல் ஸ்கேம் பத்தி பேச போறோம் அப்படின்னு வச்சிங்கன்னா, எப்பயுமே நான் சொல்லுவேன்ல, நான் வந்து வரவங்க கிட்ட கேட்பேன், நம்ம எபிசோட பாத்திருக்கீங்களா அப்படின்னு. இவங்க கிட்ட அந்த கேள்வியை கேட்க முடியாது, ஏன்னா இவங்க நம்மளோட ஃபேன். ஆமா, நம்மளோட ஃபேன். நம்ம வந்து சோஷியல் மீடியால போன வாரம் மொதல் எபிசோட்ல நான் சொல்லியிருந்தேன், மலேசியா குமார் பாட்காஸ்டோட சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணுங்க, அடிக்கடிக்கு நம்ம கேட்போம். அந்த கேட்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சா நீங்களும் அடுத்த ஷோல கெஸ்டா வரலான்னு பாத்தீங்களா, அடுத்த எபிசோட்லயே காமிச்சிட்டோம். நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் போட்டிருந்தோம், அந்த டாபிக் நான் பேச போறேன். நாங்க கதையை கேட்டோம், நல்லா இருந்துச்சு, வாங்க பேசலாம்னு சொல்லி. ஸோ மோகனா, வெல்கம் டு தி ஷோ. அண்ட் கொஞ்சமா லைட்டா உங்களை பத்தி அப்படியே ஒரு இன்ட்ரோ சொல்லிடுங்க. இல்ல அது இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் வேணாம், சும்மா நான் மோகனா, நான் இது டீச்சர் சொன்னீங்களா என்கிட்ட, என் பேரை திருப்பி நீங்களே சொல்லிட்டீங்க மோகனான்னு. கரியர் வைஸ் நான் வந்து ஐம் டீச்சர் அண்ட் டியூட்டர், செல்ஃப் எம்ப்ளாய்ட். வேற உங்களை பத்தி நீங்க தான் சொல்லணும். நிறைய அதை வச்சிருந்தாங்க பயத்தை. சோ நாங்க பேசிட்டு இருக்கும்போது நமக்குள்ள சிமிலாரிட்டிஸ் என்னன்னா, நம்ம வந்து மல்டி பேஷனட். ஆமா, அப்படி ஒரு வேர்டே நான் இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன். ஆமா, இனிமே வந்து நிறைய வேலை செய்யறேன்னு சொல்லாதீங்க, மல்டி பேஷனட் அப்படின்னு சொல்லுங்க. பேஷனட்ரா நானு. ஆமா, நான் வந்து என்ன அப்படிதான் சொல்லிக்குவேன். அதர் தென் ஒர்க்கிங், எனக்கு வந்து மை பிகஸ்ட் பேஷன் இஸ் லேர்னிங். புதுசா ஏதாவது கத்துக்கணும். அண்ட் அந்த மாதிரி கத்துக்கிறதுல அடிபடுறதும் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப். கண்டிப்பாக. ஸோ இன்னைக்கு நம்மளோட டாபிக் வந்து இஸ் அபவுட் மணி. ஸோ நான் ஏன் வந்து ஃபைனான்ஸ், பர்சனல் ஃபைனான்ஸ், மணி மேனேஜ்மெண்ட் இதை பத்திலாம் ஏன் படிக்க ஆரம்பிச்சேன்னா, அடி வாங்கினாலதான். ஆமா, அது என்ன அடி, இவ்வளவு பலமான அடி அப்படின்னு அந்த அடியை பத்தி தான் நீங்க பேச போறோம். ஸோ இவ்வளவு சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தாலும் இன்னைக்கு டாபிக் வந்து சொன்ன மாதிரி ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்கேம். அண்ட் Mogana have went through once இல்ல twice. Yes. ஆமா, twice வந்து அவங்களோட financial scam and everything happened. And so let's அவங்ககிட்ட கேட்போம். ஸோ நம்ம ஏன் வந்து இன்னைக்கு இந்த டாபிக் பத்தி பேசுறோம்னா, நான் ஏன் வந்து பர்சனல் ஃபைனான்ஸ், மணி மேனேஜ்மெண்ட் இதை வந்து இன்னைக்கு வந்து பேசுற அளவுக்கு நான் வந்திருக்கேன்னா, கான்ஃபிடென்டா, இட்ஸ் பிகாஸ் ஐ வென்ட் த்ரூ அ ஸ்கேம், நாட் ஒன்ஸ், 2 வாட்டி. ஐ வாஸ் அ விக்டம். ஐ வில் சே சப்ஸ்டென்ஷியலாக ஒரு சம் நான் வந்து அதில் லூஸ் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு மட்டும் அதோட இம்பேக்ட் இல்லை. இட் வாஸ் இன் மை மேரேஜ், வித் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், மென்டல் ஹெல்த். பிகாஸ் as adults நம்ம வந்து டெய்லி வந்து we have to show up to our work. ஆனால் at the back of our mind, இப்படி நடந்துருச்சு, இவ்வளவு படிச்சோம், நம்ம முட்டாள இருந்திருக்கோமே, அதெல்லாம் வந்து நமக்கு தோணும். ஸோ அது வந்து ஒரு ஜெர்னி, இட்ஸ் அ ப்ராசஸ். அதுல இருந்து வெளியே வரதுக்கு லைக் த திங்ஸ் ஐ ஹேட் டு டூ, லைக் தெரப்பி அண்ட் கோயிங் ஃபார் கோர்சஸ். அண்ட் நிறைய ராத்திரி தூங்க முடியாது, பிகாஸ் அவ்வளோ சம் வந்து நம்ம சேர்க்கறதுக்கு வந்து we would have spent so many years. And அப்போ வந்து I was newly married. திடீர்னு இந்த மாதிரி நடந்தா நமக்கு என்ன தோணும்? Because we just spent a lot of money on the wedding, வீடு செட்டப் பண்றதுக்கு. நம்ம கல்யாணம் பண்ணும்போது என்ன தோணும்? ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப்படின்னு தோணும்ல. இதுவும் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் தான். ஆனா வந்து இது வந்து the other extreme of fresh start with a negative tone. Okay. So can you just briefly explain about the 2 incidents? Okay. So one incident, the scammer had a face. The other incident, the scammer didn't have a face. So in the scammer with a face, நம்ம பார்க்கும்போது அடுத்த வாட்டி நம்ம அவங்கள பார்க்க கூட முடியாது. அதே என்ன சொல்றது, அதே ஃபீலிங்ஸோட, பிகாஸ் they destroyed our trust, மரியாதை. So என்ன ஆச்சுன்னா, my husband got introduced to this person.
நான் அவரை பார்த்திருக்கேன், அவரோட ஃபேமிலியை பார்த்திருக்கேன், அவரோட சில்ட்ரனை பார்த்திருக்கேன். சோ அவர் வந்து எங்க கிட்ட லைக் ஃப்ரம் தி early days இல்ல அப்ப உங்களுக்கு மீட் பண்ணும்போது அப்ப அவர் லைக் அப்பதான் மீட் பண்ணிருக்கீங்க and that my husband met him first. Okay. My husband met him first and I don't know what went on in their meeting. அவர் ரொம்ப கன்வின்ஸ் ஆயிட்டாரு. Okay. இந்த opportunity கொடுக்குறேன், இந்த opportunity கொடுக்குறேன், like multiple opportunities at the same time. And initially நாங்க வந்து when we invested எங்களுக்கு ரிட்டர்ன் வந்துச்சு. நான் வரலன்னு சொல்ல மாட்டேன். Maybe that's their way. பணம் போடுங்க, you will see a return. பணம் போடுங்க, you will see a return. So அந்த return phase வந்து it was like 4-5 months. So அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? Okay, it's a legit. Okay, let's do this another 1 year 2 years. அப்புறம் நம்மளோட dreams எல்லாம் realize பண்ணிக்கலாம் இத வெச்சு அப்படினு. Because work still பண்ணிட்டு இருக்கோம். Passively இது வருது இல்ல, நம்ம வேலை செய்யலையே, ஆனா நம்ம சம்பாரிச்ச காசு தான் அதுல போடுறோம். So it was going on. So at one particular time I remember, I think this was 2022 around April அந்த டைம்ல. அப்ப வந்து COVID was still happening and quarantine, you know, the hotel quarantine. அது சம்பந்தப்படுத்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் he proposed. அப்பயும் when he invested, இதுல நான் வந்து specifically நான் இன்வெஸ்ட் பண்ணல. I invested in other things. இதுல நான் இன்வெஸ்ட் பண்ணல, but there were like other people involved. எங்களுக்கு தெரிஞ்சவங்க were involved in the investment. Some of my friends, my parents as well, and him. And எங்களோட joint பணமோ அதுல போட்டோம். So போட்டோன்னே again 1-2 months there were returns. And then what happened was by the third month எல்லா இன்வெஸ்ட்மென்ட்ல ரிட்டர்னும் ஸ்டாப் ஆயிடுச்சு. In the first 2 months வந்து அந்த மத்தவங்களுக்கும் they were also getting the return, like my mom, my dad, my friends எல்லாருக்கும் ரிட்டர்ன் வந்துட்டு இருந்துச்சு. இதுல நான் வந்து இன்வால்வ் இல்ல, but I know the story, I know what is going on. So எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, they started getting very ambitious. நான் greedனு இந்த வேர்ட் யூஸ் பண்ண கூடாதுன்னு இருக்கேன், பட் ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிட்டாங்க. ஓ, பணம் போட்டா வேலையே செய்யாம ஒரு ரிட்டர்ன் வருது, பணம் போட்டா வேலையே செய்யாம ரிட்டர்ன் வருது அப்படின்னு. சோ எவ்ரி டே தே வுட் ஆஸ்க், இன்னைக்கு வந்து ஸ்லாட்ஸ் இருக்கா, இன்னைக்கு வாங்கலாமா, இன்னைக்கு பம்ப் பண்ணலாமா இன்வெஸ்ட்மெண்ட். தே பிளே வித் ஹியூமன் இமோஷன்ஸ் ஃபார் ஷுர். So then suddenly it stopped. Then I was like, okay, do you want me to tell the amount? உங்களுக்கு okay. So மத்த இன்வெஸ்ட்மென்ட்லாம் இருக்குல்ல, அந்த மத்த இன்வெஸ்ட்மென்ட்ல I invested about 20k. But in the project la, this quarantine COVID project la mattum, the amount of money that went into was close to 200,000. எங்க சைட்ல இருந்து மட்டும். You and friends and everything. Yes, இது மட்டுமே 200,000. போக தான் we got to know that there were other businessmen, entrepreneurs. Collectively எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ராஜெக்ட் உள்ள பம்ப் பண்ண மணி மட்டுமே 800,000 to 1 million. Wow. And some of them are business owners, right? அந்த காசு வந்து அவங்களுக்கு தேவை. They need it for their business. You know, they work on rolling. Cash flow அது இருக்கும். So suddenly எல்லாமே ஸ்டாப் ஆனோனே everyone targeted the men. அந்த men தானே எல்லாரும் ட்ரஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த ஒரு ஆளு. நீங்க வந்து பார்த்தா So everybody started bombarding him. அப்டேட் கொடுங்க, என்ன ஆச்சு, ஏன், லைக் ஓகே கேபிட்டல் திருப்பி கொடுங்க, எங்களுக்கு ப்ராஃபிட் வேணா, ரிட்டர்ன் வேணா, நத்திங், we don't want any investment, give us back capital. அது மன ததா போச்சு. ஆனா but he was still answering. Yes. Okay. So we knew that அவர் directly involved இல்ல, maybe he is also a victim, but whoever was managing all this எல்லாரும் காண போயிட்டாங்க, absconded. Because one of it was like a stock management. அது வந்து அவரோட brother in law சொன்னாரு, அங்க இருந்து வர ரிட்டர்ன் ஸ்டாப் ஆச்சு. Other projects and then this biggest project, இது வந்து ஒரு multinational மாதிரி, because quarantine சொல்லும்போது எல்லா கண்ட்ரீஸ்லயும் quarantine இருக்கும், hotels and everything, right? So who's in charge? Nobody knows. அப்படிதான். And then so like அதுக்கப்புறம் நீங்க இப்ப இந்த person அப்ப என்ன ஆச்சுனா, what happened was எல்லாரும், இப்ப நாங்க வந்து சாதாரண ஆளு, we can blackmail him, but that man went through a lot of harassment and blackmailing from பெரிய பெரிய கையில இருக்காங்களே இதுல. அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள ஹராஸ் பண்ணி, அவங்களோட children all very small, like under 10 years old. அந்த ஹராஸ்மெண்ட், போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்து, there was like death blackmail, kidnap blackmail. ஆமா ஏனா இன்வால்வ் மணி வந்து அதிகல, and நிறைய பணம்ல எத்தனை பேர், like easily 15 people இருப்பாங்க. and எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் இன்டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட்ல, they don't even know that man. அவங்களுக்கு என்னோட ஹஸ்பண்ட் தான் தெரியும். ஸோ அது அவரு லைக் இப்போ எப்படி அந்த மெயின் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு வந்து அங்க ஒரு ப்ராப்ளம் ஆனிச்சு, இப்போ உங்க ஃப்ரெண்டுக்குலாம் நீங்க தானே அந்த ஃபேஸா இருந்தீங்க. எக்ஸாக்ட்லி, எப்படி நம்ம இவங்களெல்லாம் ஃபேஸ் பண்றது, because பெரிய sum of money. உங்களுக்கு அவரு அந்த ஃபேஸ்னா இவங்களுக்கு வந்து நீங்க தான் அந்த. My husband was the face and me, right? So my parents obviously பொண்ணு கொடுத்துட்டாங்க, கல்யாணம் பண்ணியாச்சு, நம்ம எதுவுமே கேட்க கூடாது. But my friends, அதுவும் அவங்களோட ஹார்ட் earn மணி தானே. But somehow எல்லாரும் வந்து like they were very understanding. They knew my husband was not the
the scammer. அவரும் நம்பி தான் ஏமாந்துருக்காரு. And that man, he never like not answered the phone call or something. So அவரும் scammer was somebody else, maybe his brother-in-law or someone. எனக்கே தெரியல, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. All the money that disappeared, it just disappeared. It just disappeared. And then the case வந்து அப்படி இருக்கு. அவர் வந்து he said he will I think refinance his house. எதுமே nothing went through. Couldn't refinance his house, couldn't return. This was இப்ப நடந்து ஒரு 2 years. 2 years. Okay. So what happened? From what I heard, he got divorced because அவங்க wife-ஆல அந்த pressure தாங்க முடியல. She felt like he was a threat to the family and the children. சரி, அது அவர் கதைக்கு போறோம். So what happened was the second scam, it was also linked to this. So my husband was under a lot of pressure, right? He felt ஒரு மாதிரி embarrassing-ஆ இருக்கும். Father-in-law, mother-in-law, close friends. I think I was also pressuring him. என்னதான் நீங்க சொன்ன மாதிரி like I cannot be understanding. இல்ல நீங்களும் இப்ப சொன்னீங்க, நீங்க என்னது எங்க அப்பா அம்மா வந்து கேட்கல, ஏன்னா பொண்ணு கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்துட்டான்னு சொன்னாலும் அவருக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே ஒரு மாதிரியான பிரஷரா தான் கொடுக்கும். And I think it will lower your self esteem. எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு இவ்வளவு பெரிய கடன் ஆச்சு, நம்மளுக்கு வேற இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ணிருக்கோம், புதுசா வீடு வாங்கியிருக்கோம். And I think அதெல்லாம் விட I think it's more of like image. நம்மளோட image damage ஆகுதுல இந்த process. Trustworthyன்ற ஒரு விஷயம். Correct. Yes. So that became like a pressure for him and he started going heavily on Forex. Okay. என்னையும் வேற சேர்த்துக்கிட்டாரு, நீ இதை கத்துக்கோ. We will try to reclaim the money we lost. இது மூலமா through Forex. அப்பதான் வந்து Forexல they scam. First of all, நான் வந்து I would like to make this disclaimer. A lot of people think Forex is shortcut. And Forex is like quick-ஆ game விளையாடுற மாதிரி we can make money. அந்த YouTube ads எல்லாம் வரும், நீங்க guess மேல போறதா guess பண்ணலாம், கீழ போறதா. And there's a lot of like Forex guru, என்னோட காஸ்ட் வாங்க, இவ்ளோ போடுங்க, இவ்ளோ நான் பண்ணி கொடுக்கிறேன். But ரொம்ப நாள் போனதுக்கு அப்புறம் தான் after I became financially literate, Forex is not regulated in Malaysia. It's actually illegal. Okay. And the brokers யாருமே வந்து like they are not regulated by Malaysian Ministry of Finance. நீங்க பண்ணீங்கன்னா like if you do Forex and if your money like less up, it's on you. Because government didn't ask it's not protected. PIDM னு ஒரு botனால it's not protected. And அந்த brokers இருக்காங்கல, உங்களுக்கு அந்த platform கொடுக்குறாங்கல to do your Forex trades. None of them, like you can't even find their office. அவங்களோட ஆபீஸ் some islandல இருக்கும். ஆமா உண்மைதான். So எதுவுமே legit கிடையாது. But I do know people who withdraw every week, பெரிய sum they withdraw and then they show their Lamborghini, their Porsche, Rolex watch, எல்லாமே எனக்கு தெரியும். So at that time in the scam நடந்தப்போ he went heavily in Forex. And Forexல வந்து என்ன ஸ்கேம் நடக்கும்னா, நிறைய டெலிகிராம் பேஜ் இருக்கும் Forexக்குன்னு. ஃபேக் குருஸ் இருப்பாங்க, நாங்க சிக்னல் கொடுக்குறோம், இதை ஃபாலோ பண்ணுங்க. So one of the scam on Forex is passive Forex earning. That means நீங்க வந்து let's say 1000 USD இவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, they will show you இதெல்லாம் எங்களோட clients 1000 வந்து நாங்க I think 8000 10000 ஆக்கி காட்டுறோம். அந்த மாதிரி நிறைய ஃபேக் ரிசல்ட்ஸ் எல்லாம் காட்டிட்டு so they will lure you into this 2000 USD போடுங்க, நாங்க வந்து அது உங்களுக்கு 20000 நாங்க பண்றோம், நாங்க வந்து ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் மட்டும் கொடுக்குறோம். and every day அப்டேட் வேற பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து உங்களோட 2000 has become 5000, your 5000 has become 8000 அப்படினு. so called Forex I wish அந்த மெசேஜ்லாம் என்கிட்ட இருக்கு, நான் வந்து உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். அது வந்து இந்த இன்வெஸ்ட்மென்ட்க்கு நாங்க இவ்வளவு ரிட்டர்ன் கேரண்டி பண்ணுவாங்க. மேபி I think like 1000 க்கு 15000, 2000 க்கு 30000 அப்படினு ஒரு கேரண்டி மாதிரி கொடுப்பாங்க. Forex gurusல gurus இல்ல, I think they are just scammers. I mean gurus வந்து usually teachலாம் பண்ணுவாங்க, கிளாஸ் நடத்துவாங்க, அப்புறம் சிக்னல் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அப்புறம் எங்க broker ஜாயின் பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. எங்களுக்கு கீழ வந்து சேருங்க. Yes, IB கூப்பிடுவாங்க. So when he was desperate, he put 2000 USD. He thought 2000 USD போட்டா இந்த ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு. So 2000 USD ல 1000 USD அவர் போட்டாரு, 1000 USD நான் போட்டேன். Okay, so 2% நம்ம சப்போர்ட் பண்ணல 50-50. But when he told you that okay இப்படி நான் அடுத்து பண்ணப் போறேன் அப்படின்னு உங்களுக்கு like வந்த thought I think அந்த moment of desperationல I just went with it. நான் வந்து என்ன எப்படி கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டேன்னா I can afford to lose this. I could afford to lose this. என்னோட அந்த first investmentல நான் அப்படிதான் I only put the amount
that I think okay 20,000 I'm okay to lose, somehow I can make it back. அந்த மென்டாலிட்டில தான் நான் போட்டேன். But okay, I somehow worked and recovered. But there are people like when அந்த businessmen சொல்றேன்ல, they have put 500,000 300,000. அதை எப்படி நம்ம வந்து ரிகவர் பண்றது அவ்வளவு சீக்கிரமா? அந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல ரொம்ப கஷ்டம். So like in this Forex also same. So Forex is faceless. என்ன நடக்கும்னா அப்டேட் கொடுத்துட்டே வந்துட்டு they will tell you 10 days எங்களுக்கு வேணும், we will return it to you. அந்த 10th டேல நீங்க போய் கேட்கும்போது they will say extra எங்களுக்கு இந்த பேமெண்ட் வேணும் to make a clearance அப்படின்னு, because international payment அப்படி அப்படின்னு. Then like உங்களுக்கு பிட்காயின் அக்கவுண்ட் வேணும் because we will transfer in BTC, we cannot give you cash USD, அதெல்லாம் வந்து உங்களோட பேங்க் அக்கவுண்ட் குள்ள போக முடியாது. And then they will ask top up பண்ணுங்க. When you tell them you don't want to top up, they will call us the scammer and they will block us. காசு போட்டது நம்ம வந்து ஸ்கேமர் ஆயிட்டோம். That's it, அவ்வளவுதான். அதான் நீங்க டாப் அப் பண்ணல. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. Because அப்புறம் தான் he went and researched about this name everything, then he found out அதுவும் ஸ்கேமர் தான். So ஸ்கேம்னு வரும்போது some scammers have a face, some scammers faceless. wow I mean like and ரெண்டுமே எனக்கு ஒரே வருஷத்துல நடந்துச்சு. இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டைம் கேப் எவ்வளவுன்னு சொல்லுவீங்க? 3 to 4 months. okay and okay நீங்க சொன்ன மாதிரி அந்த முதல் தடவை கோ த்ரூ பண்ணும்போதே அத கோ த்ரூ பண்றதுக்கே ஒரு மென்டல் ஹெல்த், ஐ மீன் ஒரு மென்டல் ஸ்ட்ராங்கா இருக்கணும். and then அதெல்லாம் இல்ல அப்படிலாம் இல்ல, அது ஒரு ஷாக், சிஸ்டம் ஒரு ஷாக். அது லைக் அவரு for my husband what was the shock was that he came with his family எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. எப்படி ஏமாத்துறதுக்கு மனசு வந்துச்சு? நம்ம வீட்டுக்கு வந்தாரு, he ate dinner with us, like so he was puzzled, confused இருந்தாரு. மூஞ்ச காட்டியும் ஸ்கேம் பண்ணுவாங்க அப்படி. அது பிளஸ் முதல்ல நீங்க நம்பி ஃபேமிலி. சோ அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். லைக் அந்த முதல் தடவை வரும்போது இப்ப நீங்க சொல்றீங்களா அப்படிதான் இருந்திருக்கும். லைக் ஃபர்ஸ்ட் டைம் obviously would have been like பேங்க்ன்ற மாதிரி இருக்கும். போச்சா எல்லாம் ஆரம்பிச்சா அப்படி இப்படின்னு. அதே விஷயம் ஒரு 6 மாச கேப்ல திரும்பி நடக்கும்போது was it like உங்க மேலே உங்களுக்கு ரொம்ப felt like நான் தான் அந்த தப்பு, எனக்கு தான், நான் தான் சீலாப்பா போய் இதுல இறங்கிட்டேன் அப்படின்னு அந்த கில்ட்டி கான்ஷியஸ் ரொம்ப எனக்கு இல்ல. பட் he had it. My husband definitely had it. எனக்கு வந்து அவ்வளோ இல்ல. நான் வந்து என்னன்னா I became the extreme. எனக்கு வந்து extreme anger. Extreme anger towards my husband, like why you looking for this quick money, quick rich, the skin chapat kaya மாதிரி தானே இது, ஏன் குயிக்கா வந்து like you need to like சம்பாதிக்கணும், you could have consulted. நான் வந்து நிறைய அவரை blame பண்ண ஆரம்பிச்சேன். Because I can't blame myself, right? Sorry, narcissistic. சரி இருந்து போட்டோனே நான் எங்களுக்குள்ள என்ன ஆச்சுன்னா there was a lot of friction because I was blaming him. 100% blame அவர் மேல போட ஆரம்பிச்சேன். நீங்க தான் யோசிக்கல, நீங்க தான் அவசரப்பட்டீங்க, நீங்க தான் வந்து லைக் சீக்கிரமா லைக் I need to earn, I want to do this, I want to achieve this. like அப்போ எங்களுக்கு என்ன வயசு? we were like I was 32, he was 34. அப்ப அந்த ஏன் ஷார்ட் பீரியட்ல again அந்த word the greed. But you got convinced, right, somehow or other? Yes, I was also convinced. But நான் வந்து என்ன எப்படி pacify பண்ணிக்கிட்டேன்னா வந்து நான் போட்ட காசு வந்து I was willing to lose it. What? Okay. அதுதான் எனக்கு நான் கொடுத்த excuse, like I was willing to lose it, it's okay, I can earn it back. ஆனா I also felt the pressure in the background. There's my parents, our mutual friends. ஆமா எப்படி இவங்க எல்லாம் ஃபேஸ் பண்றது? like when I went and told my mom was like it's okay Mogana, like அவங்களால she cannot say anything in this position because it involves my marriage and we are newly married. but அவருக்கு he felt very அதான் அந்த low self esteem. எங்க அப்பாவை பார்க்க முடியல, எப்படி மூஞ்சி நேரா பார்த்து பேசுறது. பட் he did call and talk to them and meet them in person and explain பண்ணாரு. பட் until the end எங்களால ஒரு ஆன்சரே கொடுக்க முடியல. like where's the money, will it ever come back, replace பண்ணுவாங்களா? இன்னைக்கு வரைக்கும் like now we gave up. but அந்த question mark we had it for about 1 year. recover ஆகுமா ஆக மாட்டோமா? ஆமா அந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து பேசுறது, அதாவது நீங்க சொன்ன மாதிரி தான், அதாவது அந்த அப்பா அம்மா நம்ம சட்டை பிடிச்சு கேட்டிருந்தா கூட, ஐ மீன் நம்ம பேரண்ட்ஸோ எக்ஸ்பிரஸ் பண்ணிருந்தா கூட நம்ம ஓகே அது ஆமா ஓகே நம்ம பண்ணதுக்கு இதை வாங்கிட்டோம் அப்படின்னு. பட் இங்க எதுவுமே பண்ணலன்றது தான் இன்னொரு கில்ட்டி கான்ஷியன்ஸ் வரும். கில்ட்டி கான்ஷியன்ஸ் வந்து ரொம்ப ஏற்படுத்தும் அப்படின்னு. சோ இதெல்லாம் நடந்துருச்சு. வாட் வர் யுவர் லைக் ஸ்ட்ராட்டஜிஸ் like to come out of it, like இது ப்ராப்பர் இப்போ இது எல்லாமே blender ஆயிருச்சு. so to properly come out of it, what you did, like mentally கேக்குறேன், and also by law, like you so have to, like, what we I think if my husband with the other businessmen they all went and made a police report. but in the most important part na வந்து I missed out in the story. எதுமே there's no black and white. என்ன வெச்சு நீங்க ரிப்போர்ட் பண்ணுங்க? the first one with investment go okay. நீங்க USD ல forex க்கு வந்து நீங்க when you invest
what is your black and white? நான் இந்த பர்சனுக்கு இவ்வளவு கொடுத்துருக்கேன், இவங்களை அவங்க ப்ராமிஸ், did you sign? Did both parties sign? இல்ல. The first investment கூட everything is verbal. நீங்க போடுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வரும், ரிட்டர்ன் வரும், but like there's no black and white. That was one thing that என்ன ரொம்ப உறுத்துனுச்சு. I was telling my husband at that time, like எதுவுமே black and white இல்ல, நீங்க எப்படி போய் இவ்ளோ like இவ்ளோ சம் போய் போடுறீங்க, and you're taking money from like asking everyone to invest, and there's no black and white. யாருமே உங்களுக்கு தெரியாது, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, யாரோட ப்ராஜெக்ட், இஸ் தேர் கம்பெனி, நத்திங். இட்ஸ் ஆல் கோயிங் டு அ பர்சன். நோ பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ நீங்க போய் ரிப்போர்ட் பண்ணா கூட there's no case. What is the case? எவிடன்ஸ் என்ன இருக்கு? ஜஸ்ட் உங்களோட பேங்க் டிரான்சாக்ஷன் தான் இருக்கும், and it went to an individual. Who is this individual? Just to add on that, actually இதை பற்றி நான் ரீசர்ச் பண்ணும்போது நான் என்ன பார்த்தேன்னா, actually government has created an initiative for this. அவங்க they call it actually National Scam Response Center. Yep. So they have this thing where it's a movement together with BNM, Bank Negara Malaysia, PDRM, and also Malaysian Communication Multimedia Commission, SKMM, as well as financial institutions, telco companies, எல்லாத்தோடு சேர்ந்து தான் இந்த ரெஸ்பான்ஸ் சென்டர் இருக்குது. அண்ட் their lifeline is 997. 997 தான். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நடக்குது, இது வந்து ஒரு நம்ம பிளான் பண்ற இவன் இல்லை, எப்பயாவது உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சா, வேற திஸ் டைப் ஆஃப் ஸ்கேம் அல்ல எந்த மாதிரி ஸ்கேம் நடந்திருந்தாலும் யூ ஷுட் ஃபர்ஸ்ட் நீங்க கால் பண்றது ஷுட் பி யோர் பேங்க், which is 24/7 ஹெல்ப்லைன். உங்க பேங்க் கால் பண்ணி யூ ஷுட் டெல் தட் ஸ்டாப் தி ட்ரான்சாக்ஷன் ஆர் சம்திங் இஸ் ஹேப்பனிங். அந்த மாதிரி இல்லையா நீங்க கால் பண்ண வேண்டியது இந்த 997 தான். 997 நீங்க கால் பண்ணி யூ ஷுட் இன்ஃபார்ம் வாட் ஹேப்பன். அண்ட் த ஃபர்ஸ்ட் திங் தட் தே வில் டூ இஸ் முதல்ல உங்க அக்கௌண்ட்டை காசு போறதை நிப்பாட்டுவாங்க, இன்னும் போறது காசை நிப்பாட்டிட்டு. அண்ட் ஆல்சோ த ஃபர்ஸ்ட் திங் தட் தே டூ இஸ் ட்ரை டு ட்ரேஸ் பேக் இதுக்கு முன்னுக்கு நடந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு அதை ட்ரேஸ் பண்ணுவாங்க. அண்ட் இஃப் பாசிபிள் டு retrieve it, which most of the times is hard. அது வந்து subject to வந்தால் தான் அது இது கேட்கறது subjective. ஸோ அது அண்ட் இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு வந்து you also need a police report. Once you make a call 997 கால் பண்ணி நீங்கள் அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் you should make a police call. And it's a good initiative. நானும் இது பார்க்கும்போது தான் பார்த்தேன். And it's done by the government itself, so together with BNM. So yeah, we should make use of it. இதோட டீட்டெயிலை நான் கீழே போடுறேன். நீங்கள் ஃபோன் பண்ணி பேசாதீங்க. அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துச்சுன்னா அந்த ஹாட்லைனுக்கு கால் பண்ணி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். So in this case, நாங்க ஏன் இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ண முடியாதுன்னா, because money was given out of will. It's not that someone wired our money illegally, like through a phone call. அது வந்து என்னோட ஃப்ரெண்ட்க்கு நடந்திருக்கு. phone call like as they are speaking, OTP வாங்கி they will just suck the money out of the bank, like அந்த மாதிரி நடந்திருக்கு. That when you report, they can investigate. In this case, because I went and spoke to my financial mentor, அவங்க கிட்ட பேசினேன், like how do we like go forward if I want to ஒரு கேஸ் போடணும்னா கூட, first thing they will ask is willingly நீங்க கொடுத்தீங்க black and white இல்லாம, what is your case here? Because transaction பண்ணதே நம்ம தான். So கேஸே நிக்குது. அவங்க இது எல்லாத்தையும் யோசிச்சு தான் அவங்க இந்த அந்த scammers they would have obviously thought about all these things. Because they use a person and like overseas it's even worse. நீங்க ஃபேஸே டிடெக்ட் பண்ண முடியாது, எங்க இருந்து இருக்காங்க, அவங்களோட ஐபி அட்ரஸ் கூட தேட முடியாதுன்னு நினைக்கிறேன். Because it's all done through Telegram. True. Telegramல தான் இது ரொம்ப எக்ஸ்டென்சிவ் இஸ் Telegram. Telegramல தான் இது ரொம்ப நடக்குது. அதான் பார்த்தே தான் இருக்கணும். அண்ட் இப்போ அப்போ சொன்னீங்களே, லைக் இந்த விஷயம் எல்லாம் நடந்திருக்கும் போது இவ்வளோ சுற்றி நடந்திருக்கு, தட் your parents, and everything, friends and everything. How was their relationship with you after all these things? I think, like, if I want to say, like, my parents were so forgiving. They just let it go. Surprise enna, our friends, they're still our friends until today. Okay. இத பத்தி பேசுறது இல்ல. They don't hold anything against us. Your personal relationship, like perfect. Okay. Because somehow எல்லாரும் வந்து they understood that my husband is innocent. He was also a victim. Yeah. So இவர் அட்டாக் பண்ண முடியாது, அவரும் விக்டிம் தானே. எல்லார் மாதிரியும் அவங்க மாதிரியும் he is also a victim. I am also a victim. So எந்த பேசிஸ்ல எங்க மேல வந்து லைக் கோவப்பட்டாலும் one thing we can say is அவங்களுக்கும் டேஞ்சர் தெரிஞ்சுதான் அவங்க போட்டாங்க. there's no black and white. there's no evidence that நீங்க வந்து இவ்ளோ சம் போடுறீங்க, this is an agreement between both parties. இது வந்து ஒரு business investment இல்லையே. there's no partnership, nothing. So
maybe they accepted also. நம்மளும் தெரியாம தான் we followed one person, another person followed another person, அந்த மாதிரி நீங்களும் அவங்கள கையை பிடிச்சி கழுத்துல வச்சு வந்து காசை போடுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அதாவது இந்த விஷயத்துல சம்மந்தப்பட்டிருக்க மாட்டாங்க, ஆனா அவங்க கொன்சர்னை வந்து வேற விதம் கதையை கேட்டு அவங்க கொன்சர்னை வேற விதமா விளைவிப்பாங்க, நம்மளுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்க பண்ணது எவ்வளவு தப்பு தெரியுமா அப்படின்னு நம்மளுக்கு திரும்பி ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. அந்த மாதிரி அவங்களோட ஃபேஷியல் ரியாக்ஷன்லயே அந்த ஜட்ஜ்மென்ட் தெரியும். ஆமா 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 எனக்கு நானா இருந்தா இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டேன். நீ வந்து இவ்ளோ படிச்சிருக்கியே. அங்கதான் வரேன். கிளாஸ் நாங்க ரெண்டு பேரும் we are from education industry. So like டீச்சரா இருக்கீங்க. ஆமா ஆமா அதுக்கு தான் வரேன். இவ்ளோ படிச்சிருக்கீங்க. அந்த மாதிரி ஆளுங்க வந்தாங்களா அப்படி அதுக்கும் வருவாங்க. அதான் சொன்னேன் எப்படி அண்டர்ஸ்டாண்ட். எஸ் அதையும் like when we share our story for awareness அவங்க நம்மள திருப்பி ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஏமாந்துட்டேப்பா. ஆமா ஆமா அந்த டயலாக்லாம் வரும். படிச்சிருக்கதா நான் அப்படி இப்படி அப்படின்னு obviously அந்த கேட்டகரி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்க வந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி தான் வந்து we will say things, we won't tell like how much, who was involved. ஆனா அந்த ஜட்ஜ்மென்ட் தெரியும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு அந்த ஜட்ஜ்மென்ட் தெரியும் and we can feel it and they will make us feel like ஓ நல்ல வேளை இது நமக்கு நடக்கல. நீங்களும் அந்த மாதிரி எங்கேயோ ஒரு நாள் பேப்பர்லயோ நியூஸ்லயோ இந்த மாதிரி படிக்கும்போது நீங்களும் கூட அந்த மாதிரி நினைச்சிருப்பீங்க, எனக்கு கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் நடக்காது அப்படின்னு. எஸ் கரெக்ட். So I'm sure like what we say like நீங்க would have been aware of this kind of scams would have been happened through and நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி படிச்சவங்க தான் ஏமாறணும், படிக்காதவங்கள தான் ஏமாத்துவாங்க அப்படின்றதுலாம் ஒரு விஷயமும் இங்க இல்லைங்க. எல்லாருமே ஏமாத்துவாங்க. முக்கால்வாசி உலகத்துல இருக்கிறது படிச்சவங்க தான். அதான் நான் சொன்ன மாதிரி அன்னாடம் நம்ம இதை பத்தி கேட்கறோம், இருந்தாலும் அன்னாடம் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா வித்தியாசமான நீங்க சொன்ன மாதிரி ஃபேமிலியை நான் பார்த்தேன், அவங்க குடும்பத்தையே பார்த்தேன், நான் ஏன் நம்பாம இருக்க போறேன் அப்படின்னு. And the second thing it's when you're emotionally unstable, like I mean not say unstable, like நிறைய விஷயம் ஓடிட்டு இருக்கு. ஆமா நிறைய விஷயம் ஓடிட்டு இருக்கு. already you went through one scam. சோ அந்த மாதிரி டைம்ல இந்த ரெண்டாவது டெஸ்பரேஷன்ல இந்த ரெண்டாவது கன்ஃபியூஸ்டா இருப்பீங்க. கரெக்ட்டான எந்த டிசிஷன் எடுக்கணும்னே தெரியாது. பிகாஸ் டெஸ்பரேஷன்ல ஆக்ட் பண்ணும்போது இமிடியேட்லி என்ன சாய்ஸ் இருக்கு முன்னாடி. பிகாஸ் அந்த டைம்ல the mindset is we don't want to owe anyone any money. எப்படியாவது ஒண்ணுக்குள்ள பூந்துட்டோம் வெளிய வரணும், சம்திங் திருப்பி ரிட்டர்ன் பண்ணனும், அந்த மாதிரி மைண்ட் செட்ல தான் இருக்கும். சோ ஒரு ராங் ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அடுத்த ஸ்டெப் கண்ணி வெடின்ற மாதிரி அப்படிதான் போயிருச்சு அப்படின்னு. சோ என்னதான் நம்ம சொன்னாலும் படிச்சிருக்கோம் அப்படி இப்படின்லாம் வரும், நம்மள வந்து இது செய்யறாங்க அப்படின்னு. இஸ் கேன் ஐ சே லைக் இதோட எல்லாத்தோட ரூட் காஸ் வந்து எப்படின்னா அந்த நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த விஷயம், அதாவது நான் பணக்காரன் ஆயிரணும், நான் முடிஞ்ச அளவுக்கு ஐ மீன் டேக் த ஈஸியஸ்ட் வே, த குயிக் வே அப்படின்னு நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த விஷயத்தை தான் do you think that they are making money out of it, these scammers? Like other than 100% human emotions, அதுதான் weakness, greed, fear, இதெல்லாம் எங்க இருந்து வருது? like our childhood trauma. மேபி நம்ம வந்து ஒரு scarcity மைண்ட் செட்ல வளர்ந்துருப்போம். ஸோ இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வரும்போது grab it அப்படிதான் தோணும். grab it, what my parents couldn't give me, I want to give it to them. It's all this human emotions. இல்லனா வந்து ஓ I'm very smart, என்னை யாரு ஸ்கேம் பண்ண போறா, நான் தான் படிச்சிருக்கேன்ல. இது ஒரு உண்மையான பாயிண்ட். நிறைய பேர் ஸ்கேம் பண்ணவங்க சொல்ற ஒரு விஷயம் இருக்குது என்னன்னா, அவங்க முதல்ல அவங்க யோசிக்கிறதே நான் ரொம்ப ஸ்மார்ட், என்ன எப்படி ஸ்கேம் பண்ணிருக்கேன், நான் அவங்களே பாரு அப்படின்னு. நம்ம அதுவே நம்மளோட முதல்ல நம்மளோட தப்பு தான் ஆக்சுவலி. சில பேர் சொல்றாங்க அதை யோசிச்சுட்டாலே நம்ம வந்து லைக் இட்ஸ் ஈஸியர் டு ஸ்கேம் ஆக்சுவலி. என்ன கேட்டா லைக் ஃப்ரம் மை அப்சர்வேஷன் இந்த ஃபாரெக்ஸ் இண்டஸ்ட்ரியிலே இருக்காங்களே, அவங்க ஹிட் பண்றது வந்து அந்த ஹியூமன் இமோஷன்ஸ் தான். பாருங்க, I can afford all of this, I want this for you. இந்த நான் ஓட்டுற காடி, look at the money. லிட்ரலி இவ்வளோ ஸ்டாக் ஆஃப் காசு எடுத்து இப்படி காட்டுவாங்க, இது உங்களுக்கு வேணுமா? லைக் கரெக்டா ஹியூமனோட வீக் பாயிண்ட். பிகாஸ் மணி, they think that மணி இருந்தா it will solve all problems. So luxury hotel, luxury car, vacations, bags, makeup, sunglasses. எனக்கு போக போக தான் when I started networking, நிறைய பேர்கிட்ட பேசும்போது all that is fake. நீ எனக்கே தெரிய வந்துச்சு. The bags are rented, the cars are rented. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பான்சர் இருப்பாங்க. இந்த அந்த புரோக்கர்ஸ் இருக்காங்களா, அவங்களே வந்து sometimes they will appoint these people. நீங்க இந்த லைஃப் ஸ்டைல you sell them this lifestyle. It's all human emotions தான். They play with human emotions. Greed, ambitious, or what is your money trauma? சின்ன வயசுல like did you grow up with scarcity? So நீங்க என்ன யோசிப்பீங்கன்னா, okay I can give my parents a life that they never imagined. I can get the things that
I never thought என் லைஃப்ல வந்து எனக்கு அச்சீவ் பண்ண முடியும். There's an outlet here. குயிக்கா வர இருக்குல்ல. என்னோட எல்லா கேள்விக்கான பதிலும் இதுதான்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு மாதிரி அந்த இடத்துல தான் கூடையை போட்டு தூக்குறாங்க. சக்குன்னு பிடிச்சிடுற கழுத்தோடனே. ஸோ யூ ஃபேஸ்ட் திஸ் இஷ்யூஸ் ஆஸ் அ கப்பல், லைக் ஒரு கப்பலாக நீங்கள் இந்த விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் சம்மா ஒரு எதாவது லைக் வாட் யூ சே, நீங்கள் புதுசாக அப்போ தான் இந்த விஷயத்துக்குள்ளே போகும்போது, அதாவது கல்யாணன்ற பண்ணி நீங்கள் அப்போ தான் இந்த மேரேஜ் லைஃப்குள்ளே போகும்போதே இவ்வளோ விஷயங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அண்ட் ஆஃப்டர் தட் நீங்கள் சொன்னீங்க நான் போயிட்டு கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயம், ஃபைனான்ஷியல் லிட்ரஸி இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு. வாட் டு யூ திங்க் தட் ஒரு கப்பல் லைக் when they want a married couple when they get married, என்னென்ன ஃபைனான்ஷியல் விஷயங்கள் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணுன்றீங்க? ஐ மீன் லைக் பிஃபோர் மேரேஜ். எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் both of us we did some blunder. We got married when we were not prepared. Not that we were not settled, but we were not prepared. And sometimes வந்து இந்த ஃபேமிலி ப்ரெஷர், ஏஜ் ப்ரெஷர், டைம் ப்ரெஷரில் கல்யாணம் பண்ணும்போது we will oversee நிறைய important topics like finances. What are your goals? What are your shared goals? இங்கிலீஷில் வந்து இது சொல்லுவாங்க, what do you bring to the table? It's a கொஞ்சம் ஓவர் நார்சிசிஸ்டிக்காக தான் இருக்கும் when you say like what you bring to the table. பட் டிரான்ஸ்பேரண்டாக ஓப்பனாக பேசுறது இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். லைக் இட்ஸ் ஓகே, லைக் ஆப்வியஸ்லி நம்மளோட இன்கம்லாம் we won't be equal. மேபி 1% நிறையா சம்பாதிப்பாங்க, 1% கம்மியாக சம்பாதிப்பாங்க. பட் when you come together, what is your goal? நான் வந்து ரொமான்ஸ் கோல்ஸ் பற்றிலாம் பேசல, or like starting, let's talk about starting a family. If starting a family is your goal, that revolves around money a lot. From like pregnancy, building a home, day to day life வந்து நம்ம எப்படி வந்து like rotate பண்றோம், all that, right? I think before getting married, detailed இதை பற்றி முதல்ல first discuss பண்ணணும். Not as in what you bring to the table, like the sum, but எப்படி responsibilities equal share, like not equal, how are you going to share the responsibility? Because I think இதை நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், finances can make or break a relationship, a marriage. True. I think cheating அப்புறம் one of the biggest reasons divorces happen is because of money. True. Sometimes one spouse is doing things இன்னொரு ஸ்பவுஸ்க்கு தெரியாம, கேம்பிளிங், இந்த மாதிரிலாம் நடக்கும்ல. So I think you should be very transparent. What are the money baggage that you are bringing? Because let's say நான் வளர்ந்த விதமோ, எங்களோட ஹவுஸ் ஹோல்ட்ல எங்களோட மணி மைண்ட் செட்டும் இப்போ நீங்கள் வளர்ந்த விதமோ உங்களோட மணி மைண்ட் செட்டும் வித்தியாசமாக இருக்கும். இட் வில் பி வெரி டிஃப்ரெண்ட். சில பேர் தே ஹேவ் இன்னைக்கு சம்பாரிச்சோமா, இன்னைக்கு ஜாலியாக இருந்தோமா, ஃபியூச்சர் பற்றி பார்த்துக்க வேணாம், அந்த மைண்ட் செட்டில் வராங்க. சம் பீப்புள் தே ஆர் எக்ஸ்ட்ரீம் சேவர்ஸ். 10 செகண்ட் வந்து செலவு பண்ணா கூட வந்து அந்த ஜேர்னல் எழுதி வச்சுக்கோங்க. ஓவர் கல்குலேட்டிவ். அப்புறம் சில பேர் வந்து மணி ஹார்டர்ஸ்னு சொல்லுவாங்க, நான் இது செலவு பண்ண மாட்டேன். இமேஜின் யூ மேரி சம்ஒன் ஹூஸ் லைக் ஐ லைக் ஷாப்பிங், எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும், எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அதுதான் சொல்கிறேன். வாட் இஸ் யுவர் கோல் வென் யூ கம் as a couple? What is your priority? Is it experience? Or some couples, they like growing financially. We want to become millionaire couple. Nothing wrong. அது உங்களோட desire. But does your partner have the same desire? அதை பற்றி நீங்கள் வந்து தெளிவாக டிஸ்கஸ் பண்ணிக்கணும். Are you a saver? Are you a spender? Very important question. Are you a saver or are you a spender? And when we talk about money, what kind of emotions do you get first? உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணும் when I say money? Like what is money to you? ஒரு source of freedom, like ஏதாவது நான் வேணுன்ற விஷயத்தை எனக்கு வாங்குறதுக்கோ செய்யறதுக்கோ எனக்கு தேவைப்படுன்றது ஒரு மீடியம். என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து மணி வந்து 2 விதமா I will define. For me, money is motivation. Second, money gives me choices in life. Okay, எனக்குன்னு ஒரு டெஃபினிஷன் இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஒரு டெஃபினிஷன் இருக்கும். So as a couple, how do you define money? And when you're coming together, it's a brand new, like என்ன சொல்றாங்க, ஒரு like a brand new setup for both of you. நீங்க உங்க ஃபேமிலில இருந்து வரீங்க, அவர் ஃபேமிலில இருந்து வராரு. But together, what are you trying to achieve? Is money going to be your source of happiness or is it going to be your source of stress? எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க? Like we go into details, be very very specific. And okay, let's say 1 year நீங்க honeymoon phase ல இருக்கீங்க, 1 year 2 years, when you want to start a family, who's carrying the load? Can your husband, not your husband, can your wife be a stay at home mom? Or அவங்க வேலைக்கு போகணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? Yeah. And what are your plans? ஒரு 5-year plan வச்சுக்கோங்க, like 10 year, 20 years. And if you want to have children, how many? What are your plans? Because every parent எனக்கு தெரிஞ்சு they want to give the best. அந்த பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு how are you both going to work?
எது பெஸ்ட் தெரியும், எல்லாமே பெஸ்ட் தான். எந்த பெஸ்ட் யூ கேனாட் கம்பேர் ரைட். உங்களுக்குன்னு உங்களோட ஒரு லெவல் தெரியும்ல. லைக் பி வெரி கிளியர், டிஃபைன் வெரி கிளியர்லி. இதுதான் என்னோட ஆசை, இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். Are we meeting in the middle? That's very important எனக்கு தெரிஞ்சு. As a couple, I didn't do this. Actually, you'll be very very surprised. நான் கல்யாணம் பண்ணும்போது I didn't even ask how much my husband was earning. அவருக்கும் தெரியாது how much I'm earning. We just took it for granted. Actually, as when we were dating, we were doing well, right? So like எல்லாமே நல்லா தானே போகும். What is the problem? To be frank, like அது ஒரு taboo question மாதிரி நம்ம நிறைய பேர் வச்சிருப்போம். ஒன்னு வந்து நீங்க சொன்ன மாதிரி தான், அதாவது செலவு பண்றது காசு இருக்கு அப்படின்னா நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு. ஒன்னு வந்து லைக் சம்பளம்லாம் கேக்குறியா அப்படின்ற ஒரு, இல்ல உன்னோட நான் அதிகமா எடுக்கிறேன்னா என்னோட நீ அதிகமா எடுக்கிறியா, அதெல்லாம் ஈகோ. இல்ல இது எல்லா பிரச்சனையும் அந்த ஒரு கேள்விக்கு பின்னால வரும்ன்ற. இந்த ரொம்ப ஃபெமினிஸ்டா எக்ஸ்ட்ரீம் உனக்கு ஏன் தெரியணும்? I've heard someone saying this in my finance class. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சொன்னாங்களா, my money is my money, your money is my money. அக்கா எங்க இருக்கீங்கன்னு அந்த மாதிரிலாம் வர சொல்ற லேடிஸும் இருக்காங்க. There are also another scenario where the woman earns more than the man. இது என் ஃப்ரெண்டுக்கே நடந்திருக்கு. The woman earns more than the man and he cancelled the wedding, say like என்னோட ego doesn't allow me to marry someone who earns more than me. So இதெல்லாம் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியலனா, இமேஜின் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் அவர் வந்து சாரி எனக்கு I am not comfortable, you're earning more than me. ஆமா திருப்பி எங்க போய் I mean வேலை விட்டு நான் போக முடியும், இல்ல லைக் எப்படி நம்மளோட இன்கம் குறைச்சிக்க முடியும்? அதோட லைக் ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து நீயா லைக் want to stop my growth. So I think sit and talk very clearly about finances. உங்களுக்கு என்னென்ன commitments இருக்கு? Because எனக்கு தெரிஞ்சு when I went into the marriage, I took it for granted that oh my husband is ready to add another human being அவரோட லைஃப்குள்ள அப்படின்னு. அப்புறம் போனோன்னே oh actually no. இன்னொரு ஹியூமன் பீயிங்கை நம்மளோட லைஃப்ல ஆட் பண்றது இட்ஸ் a load. It is a load, it is a responsibility. mentally physically and like நமக்கு பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் நம்ம கொடுத்து வச்சிருப்போம், and then we add another person. கெபாசிட்டி இருக்கா அதை ஹேண்டில் பண்றதுக்கு? இது தெரியாமலே நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு immediately they will have a child and then they will struggle. They will like what are we doing? இப்போ என்ன பண்ண போறோம்? இது நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். And another extreme, நான் வந்து I think I want to bring awareness to this. Another extreme that people get into marriages, நான் ரிலேஷன்ஷிப் பத்தி பேச சொல்ல மாட்டேன், but marriage especially, அவங்க நினைச்சுக்கிறாங்க கல்யாணம் பண்ணிட்டா எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரியே போகும் அப்படின்னு. But in this 1 year of me learning about finances, suddenly your husband can die. Suddenly your husband can become disabled. You may give birth to a disabled child. One of your parent can pass away and fully fall on you. எவ்வளவு சினாரியோஸ் இருக்கு. ஓ உங்களுக்கே கூட suddenly you have a terminal illness. இதுக்கு எங்க ப்ரிப்பேர்டா போறீங்களா into the marriage? Is there a preparedness or you have a plan to prepare for emergency? நிறைய couples emergencyக்கு prepare பண்ணாமலே they will just get in and like oh we will just have fun baby அப்படின்னு இருப்பாங்க. emergency funds இருக்காது. ஆமா உண்மைதான். Yes, அது நான் நிறைய நோட்டீஸ் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மைதான். லைக் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஐ மீன் ஒரு ரிலேஷன்ஷிப் அட்வான்ஸா கல்யாணத்துக்கு அப்படி போறோம்னா நிறைய பேர் நிறைய விஷயம் பேசுவாங்க. லைக் என்ன ஏமாத்தாத, என்ன அப்படி பார்த்துக்கணும், எனக்கு இந்த மாதிரி சர்ப்ரைசஸ் கொடுக்கணும், என்ன நீ தாங்கி தாங்கி பாத்துக்கணும், இல்ல என்ன நீ இப்படி மந்த்லி gift கொடுக்கணும், இல்ல ஒரு காய் சைட் ஃப்ரம் லைக் என்ன நீ பாத்துக்கணும், எனக்கு நீ சமைச்சு போடணும், இல்ல எனக்கு ஒரு வருஷத்துல பிள்ளை வேணும், இல்ல அவங்க சொல்றதோ எனக்கு பிள்ளை வேணும் அப்படின்னு எல்லாத்த பத்தி பேசுமே தவிர எல்லாரும் பேசலன்னு சொல்லல. ஆனா ரொம்ப குறைவா சில பேர் இந்த ஃபைனான்ஸும் ஒரு இஷ்யூன்னு அதை பத்தி பேசுறாங்க. அதாவது how what I'm going to do, நான் என்ன பண்ண போறேன், நீங்க என்ன பண்ண போறோம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம், எந்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் நம்ம. லைக் ஆமா, ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து அதான் நீங்க சொன்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது நல்லா இருக்கும். பட் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆண்களே வந்து சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் என் ஒய்ஃப் வந்து காசு 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 கேட்டுக்கிட்டு இருக்கு, நான் சம்பாரிச்சு கொடுக்குறேன் பத்தலன்னே சொல்ல மாட்டேது அப்படின்னு. சோ அதெல்லாம் ஆக்சுவலி ஃபால்ஸ் சொன்னாங்களா, பத்தலன்னு சொல்றாங்க. இல்ல ஐ மீன் சம்பாரிச்சு கொடுக்குறது பத்தல ஐ மீன் நாட் இனஃப் அப்படின்னு சொல்றாங்களா அப்படின்னு. சோ அது எல்லாமே ஆக்சுவலி ஃபால்ஸ் அண்டர் நீங்க சொன்ன கேட்டகரியில. அதாவது யூ ஷுட் ஹவ் நோன் தட் வாட் டைப் ஆஃப் பர்சன் தட் யூ மேரிங் டு. லைக் அவங்க வந்து 10 வெள்ளி கொடுத்தாலும் 10 வெள்ளிக்குள்ள குடும்பம் நடத்துறவங்களா, இல்ல 10 வெள்ளி கொடுத்தா 20 வெள்ளி கேட்கறவங்களா, 20 வெள்ளி கொடுத்தா 30 வெள்ளி கொடுங்க கேட்கறவங்களா, இல்ல எப்படிப்பட்டவங்க அப்படின்னு. இது எல்லாமே வைஸ் வர்சா நானும் லைக் as a wife you also should know. அவர் வந்து செலவு பண்றவரா, லைக் கூட்டாளி கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் நிறைய பேர் செலவு பண்ணுவோம், கூட்டாளினா பேசிட்டு கலர் செலவு பண்ணுவோம். அதேதான் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்றாரா, அண்ட் தென் கொடுத்த காசு வாங்குறாரா கூட்டாளிகிட்டே இருந்து. சில பேர் எனக்கு கூட தெரியும், எங்க சொந்தக்காரங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க, கூட்டாளி கிட்ட காசு கொடுத்துட்டு வாங்க மாட்டாங்க, கேட்டா அவனே கொடுக்கட்டும் அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, கொடுத்தா கேளுங்க அப்படியா. ஓகே, இந்த இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் when you look back, one thing that you're proud of, like இவ்வளவு நடந்தும் நான் இந்த விஷயத்துக்கு நான் செஞ்சதை நினைச்சு நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு நினைச்சு ஏதாவது இருக்கா?
For me, what I feel proud is, yes, எங்களுக்கு என்ன நடந்துச்சோ was sort of a financial disaster. நிறைய பேர் what would have happened is அந்த பிரச்சனை வந்து ப்ரோலாங் ஆகி it would have damaged the marriage for sure. டிவோர்ஸ் வரைக்கும் கூட போயிருக்கலாம். பிகாஸ் மணி வந்து இட்ஸ் a very sensitive thing. ஒரு ஹியூமனை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும், நிதானமே இல்லாம வந்து பிஹேவ் பண்ண வைக்கும். I think yes, we had a lot of arguments, we had a lot of misunderstanding, but we surpassed that. நான் என்ன ரொம்ப ப்ரௌடா என்ன பத்தி ஃபீல் பண்றேன்னா, I chose education. That okay, இங்க வந்து there's a problem here. இந்த ப்ராப்ளம்னால I feel all this negative emotions, anger, sadness, confusion, depression. I felt all of this. இதுக்கு சொல்யூஷன் என்ன? ஸோ நான் நிறைய தேட ஆரம்பிச்சேன். I started looking for why money has to be a source of problem. இந்த மணின்ற ஒரு விஷயத்த மேனேஜே பண்ண முடியாதா? ஓ இஸ் தேர் நோ சீக்ரெட் ஃபார்முலா? பிகாஸ் அதுதான் நமக்கு சொல்லி தர மாட்டாங்க. நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, எல்லாமே பண்றாங்க. பட் லைக் ஹவு டு மேனேஜ், ஹவு டு ஹேவ் அ கம்ஃபர்டபிள் ரிலேஷன்ஷிப் வித் மணி. அது வந்து ஷுடன்ட் பி அ சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். இட் ஷுட் பி லைக் காசு தானே, I know how to manage and the confidence to manage. Now I started looking for that. So that's when I met my financial mentor. I attended her class about 4 to 6 months. அது வந்து லைக் ஃப்ரம் ஸ்க்ராச். நீங்க ஒரு ஹியூமனா இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தெரியணும். நீங்க ஃப்ரம் யோர் ஏர்னிங், மணி சைக்காலஜி, ஹவ் ஆர் யூ லீடிங் யர் லைஃப் நவ் அண்ட் ஃபார் ஃபியூச்சர், போஸ்ட் ரிட்டையர்மெண்ட், வில் ரைட்டிங் வரைக்கும் எவ்ரிதிங் இன் டீட்டெயில் அதை பத்தி நான் படித்தேன். ஸோ மச் ஸோ இன்னைக்கு லைக் இப்போ நான் அடுத்த 1 வருஷம் 2 வருஷம் இஃப் ஐ டோன்ட் ஒர்க் குமார், I'll be fine. That's the confidence when you have literacy about money and finances. Nice. That's what I'm proud of. நான் 1 வருஷம் வந்து வேலை செய்யலனா கூட I'll be fine when it comes to money. Good. I mean நீங்க சொன்ன மாதிரி like you went down at one place and அங்கேருந்து இப்போ நான் திரும்பி எப்படி வரேன்றது you found out. Nice. Yes. Proud of. Thank you. Something to be proud of. So அந்த ஒரு கேள்வியோட இந்த முதல் செஷனை முடிச்சுட்டு நம்ம ரெண்டாவது செக்ஷன் போவோம். டாடா. எஸ், மேஜிக் மேன் மாதிரி இருக்கா இந்த கார்ட் கேம் விளையாட தான் நம்ம திரும்பி இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ போன தடவை எபிசோடே நாங்கள் சொல்லியிருந்தோம், நான் ஒரு 3 கார்டு எடுப்பேன், நீங்கள் ஒரு 3 கார்டு எடுப்பீங்க. பை ரைட் இந்த கார்டுக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னா ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கணும். ஸோ நான் போன தடவை வீடியோவில் வந்து கேட்டிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் என்கிட்ட ஒருத்தவங்க ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஒன்றும் வரல. ஸோ அதனால இந்த தடவையும் என்னது இது இல்லை, பனிஷ்மெண்ட் இல்லை. பட் இருந்தாலும் இவங்க பதில் சொல்லிடுவாங்கன்றது எனக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையில் வருது. ஸோ 10 to 9 இல்லை ஒன்று முதல்ல சூஸ் பண்ணுங்க. ஏதாவது சூஸ் பண்ணி நீங்கள் தான் பதில் சொல்ல போறீங்க. If you could time travel back to an earlier time in your life, where would you visit and what would you do? சொல்லிடுறேன். அதாவது டைம் ட்ராவல் பண்ணி மக்களுக்காக டைம் ட்ராவல் பண்ணி பின்னால ஒரு காலத்துல உங்களால் போக முடியும்னா எங்க போவீங்க, என்ன பண்ணுவீங்க அங்க போய்? நீங்க தான் ஸ்பெசிஃபிக்கான ஏஜ் சொல்லணுமா? இல்ல என்ன செய்வேன், சும்மா சின்ன வயசுக்கு போயிட்டு அப்படின்ற கூட சொல்லி முடிச்சிடலாம். ஆமா, I think between the age of 7 to 12. இவ்வளவு சின்ன வயசுல பிரைமரி ஸ்கூல் ஸ்கூல்ல இருந்தாலா பெஸ்ட் kan. அங்கே வாழ்தல அப்படி. அதனால கணா பிரச்சனை இல்ல, காசு பத்தி எல்லாம் பேச வேண்டாம், ஸ்கேம் ஆக மாட்டோம். ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை, அது என்ன உண்மைதான். சரி, இப்போ நீங்க பிடிச்சீங்க, நான் ஒரு காட்டு. Okay. What negative trait do you publicly laugh about but secretly know you have to fix? அதாவது ஒரு ஒரு நெகட்டிவ் ட்ரேட், அதாவது என்கிட்ட இருக்கிற ஒரு நெகட்டிவ் விஷயம் நான் வெளியே பெருமையாக சொல்லிக்கிட்டாலும் எனக்குள்ளேயே எனக்கு தெரியும் அது ஒரு மாற்றப்பட வேண்டிய விஷயம். அப்படின்னு என்னன்னா, எனக்கு கோவம் வந்துருச்சுன்னா நான் ரொம்ப பேசிடுவேன். ஸோ ஆமாம், ஐ மீன் அந்த மாதிரி பேசிடுவேன். ஸோ இப்போ கூட பாருங்க சிரிச்சிட்டு தான் சொல்கிறேன், ஆனால் எனக்கே தெரியும் அது ஒரு ரொம்ப வீணாக போன பழக்கம். ஸோ அதை நான் மாற்றிக்கணும். என் வீடியோ பார்த்துட்டுனா வயசு சொல்லுவாங்க, தயவு செஞ்சு மாற்றிக்கணும். ஐயோ அதுக்குன்னு அப்படிலாம் அவங்கள நான் எதுவும் டொமஸ்டிக் அபியூஸ்லாம் பண்ணல, இல்ல சொல்றேன் தப்பா போயிரும் போல இருக்கு. அதான் உன்னைக்கு சிரிக்கிறாங்க கேமராக்கு பின்னாடி இருக்கிறவங்க. அம்மா எவ்வளவு பெரிய क्वेश्चन இது. வாட்ஸ் யுவர் டெஃபினிஷன் ஆஃப் சக்சஸ்? பாருங்க, பெண்கள் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. நான் சொல்லுவேன், ஆனா எதுவும் சொல்லக்கூடாது. நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். மை டெஃபினிஷன் ஆஃப் சக்சஸ் இஸ் நிம்மதியா செத்து போறது. ஓகே, டு an extent அது ஒரு சக்சஸ் தானே. எந்த பிரச்சனையும் கடனோ யாருக்கும் விட்டுட்டு போகாம நிம்மதியா செத்து போறது. ஓகே ப்ராப்ளம் ஃப்ரீ. ஐ அக்செப்ட் யுவர் ஆனர்ன்ற மாதிரி நான் ஒன்னு எடுத்துக்கிறேன். இந்த மஞ்சள் கலர்ல நல்லா இருக்கு, அதல சூஸ் பண்ணுங்க. அப்படியே சரி, சூஸ் பண்ணிட்டா போச்சு. Describe a life lesson that you took more than once to learn.
அது வந்து செருப்படின்னு சொல்லுவாங்க. அது எத்தனை வாட்டி யார் நீங்க? இப்ப நான் அதுதான் சொல்ல வருது. சேத்துலயே அடி வாங்கிச்சு, சோத்துலயே அடி வாங்கிச்சுன்ற மாதிரி வாங்கின அடிகள் தான். ஒரு தடவை வாங்கி திருந்தாம பல பேரை நம்பி, சில பேரை திரும்பி திரும்பி நம்பி பல அடிகள் வாங்கினது உண்டு. ஸோ யா, அதுக்கப்புறம் யாரும் நம்புறது இல்லைங்களா? சொல்லுங்க, என்ன செருப்படி வாங்குனீங்க? அவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா சொல்றவங்களுக்கு நண்பர்கள், முக்கால்வாசி டைம் நான் நண்பர்களை நம்பி ரொம்ப ஏமாந்துருக்கேன். ஸோ யா, அது இது வந்து ஆம்பளைங்களுக்கு ரொம்ப நடக்குதுல்ல. இது நான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கேட்டது. ரொம்ப நம்புறீங்க. நாங்க யாரா இருந்தாலும் நம்பிடுவோம். அவ்வளவு இன்னசென்ட். பொண்டாட்டியே நம்புங்க. நம்பிடுறேன். பொண்டாட்டிக்கு தான் எங்களை நம்ப மாட்டாங்கன்னு. கடைசி காட்டு டொண்டோட வாங்கின மாதிரி எடுங்க. ஓ, இந்த this black one நம்ம ஒன்னும் சூஸ் பண்ணல. ஆமா எடுங்க. Have you ever had to break up with a friend? What was the reason? இது இந்த வருஷம் தான் நடந்துச்சு. சொல்லுங்க. ஃப்ரெஷ்ஷா நடந்துச்சு. What was the reason? I think it was misunderstanding, ego clash. இந்த பொம்பளைங்க தெரியும் தானே? தெரியாது, ஆனா தெரியும். அது கஷ்டமான காலம். அது ஒரு என்ன சொல்றது, அது பெண்கள் எல்லாம் ஒரு வேர்த்தே இல்லாத ஒரு ப்ராப்ளம். ஆனா அதுக்கு அவ்வளவு சண்டை போடுவீங்க. நாங்க பெரிய விஷயம் ஒர்த்தா கூட இருக்கும். நான் பிளாக் பண்ணிட்டேன். ரொம்ப சப்பையா தான் ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. நான் தான் வந்து என்ன சொல்லுவாங்க, ரொம்ப லோவா நடந்துக்கு, சீப்பா நடந்துக்குன்னு நான் பிளாக் பண்ணிட்டேன். டீசெண்டா நடந்துக்கிட்டேன்னு. சரி, நானும் கருப்பாவே எடுக்கிறேன். கருப்பு என் வண்ணம்னு. இந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் தெரியும். அதுதான் பதில் சொன்னேன் நானு. When I am angry, I tend to fill in the blank. வேற விளையாடுங்க. என்ன, நான் இவங்க ஷோக்கு வந்திருக்கேன், இவங்க என் ஷோக்கு வந்திருக்காங்களான்னு தெரியல. அடுத்த வாட்டி நான் போஸ்ட் பண்றேன், நான் உங்களை கேள்வி கேட்கிறேன், நீங்க வந்து சொல்லுங்க. When was the last time you laughed uncontrollably? அப்படின்னா போன சண்டே உங்க ஸ்டோரியை பார்த்தேன். அப்படியா? என்ன பாத்தீங்க? நீங்களே ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. போன சண்டே என் ஃப்ரெண்ட். ஆமா அது சொல்லலாம். ஆக்சுவலி அது ஒரு நல்ல இது. யாருங்க இவங்க அப்படின்னு இப்படி ஃபாலோ பண்றாங்க என்னன்னு. அதாவது போன சண்டே உங்க வைஃப் கேட்க போறாங்க, யாரு இந்த பொம்பளை உங்களை இப்படி ஃபாலோ பண்ணுது? தெரியலம்மா, நான் கேட்டு சொல்றேனே. என்னது, போன சண்டே நான் ஏன் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னா, நான் என் கூட்டாளிலாம் போய் பார்த்தேன். ரொம்ப நாள் கழிச்சு நானே என் காய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. பந்தலாடு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அது வந்து ஒரு உண்மையாகவே மைண்ட் ரிலாக்ஸேஷனான ஒரு ஆக்டிவிட்டி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். கூட்டாளியோடு சேர்ந்து ராத்திரி பந்தலாடு மாமாக்களில் பார்க்குறது, இல்லை சாப்பாடுகளில் பார்க்குறது வந்து ஒரு புனிதமான ஆக்டிவிட்டி. அது கல்வெட்டில் எழுதிக்கணும். நீங்கள் எல்லா கேள்விக்கும் நல்லா பதில் சொன்னனால நம்ம இன்னும் 2 கேள்வி எக்ஸ்ட்ரா எடுப்போம். உங்ககிட்ட என்ன கேட்டாலும் பதில் வருதுன்றதுனால எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்ற மாதிரி. நான் வந்து அடுத்த நியூ கலர். ஓகே, சோப்பா. ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி கஷ்டமா டீப்பான क्वेश्चनலாம் வருது? What big decision in your life felt scary at the time, but looking back was the best decision you could have made? இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுதான் சொல்றீங்களா? எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் கெட்டிங் மேரிட். ஐ திங்க் அது ஒரு பெரிய லைஃப் டிசிஷன் நினைக்கிறேன். புடிவால பிடிச்சிருக்கீங்க நல்ல தம்பின்ற மாதிரி. பிடிச்சி கடி வாங்கி எல்லாம் பண்ணாச்சு. எடுத்துக்கலான்னு. ஓகே, நான் ஒரு காட்டு எடுக்கிறேன், அப்புறம் நீங்க காட்டு எடுங்க. அதான் கடைசி, அதோட முடிச்சிடலாம். ரொம்ப காட்டு எடுத்துக்கிட்டு இருந்தாலும் கருப்புல எடுக்கிறேன். வாட் சம்திங் யூ குட் டூ 5 years ago that you can't do today? 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ண முடியாது? 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரு 10 பேர்கிட்ட முன்னுக்கு போய் பேச சொன்னீங்கன்னா நான் பேச மாட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அண்ட் அந்த பேசியிருக்கே மாட்டேன். இங்கிலீஷில் பேசுவேன்னா அந்த நிகழ்ச்சிக்கே வந்திருக்க மாட்டேன். அப்படி இருந்தேன். பட்டு இப்போ நான் பேசுகிறேன்னு உங்கள் எல்லாத்தையும் தெரியும். நல்லா தான் பேசுகிற பாருங்க. இப்போ இங்கிலீஷ்லையும் பேசுகிற அளவுக்கு அந்த நாலேஜ்லாம் வந்துருச்சு. அதுக்கு போக நானே கற்றுக்கிட்டேன். அதான் ப்ரோக்ரஸ். ஆமாம். எவ்வளோ நாள் அங்கேயே உட்காந்து காலையில் வாய்ஸ் நோட் அனுப்புறேன். நான் வெயிட் பண்ணி தான் தூக்கணும்னு கடைசி காட்ட நான் எடுத்துக்கிறேன். சூப்பரான क्वेश्चन. கடைசி காட்டினால நச்சுன்னு வந்திருக்கேன். வாட்ஸ் a character trait you hope you'd never pass down to your kids? நார்சிசிஸ்டிக்கா இருக்குது. நீங்களே அதை லெட் டவுன் பண்ணணும் இல்ல அப்படி? ஆக்சுவலி நான் வந்து ஐ திங்க் நான் ரொம்ப இருந்தேன். பட் லைக் தெரபிலாம் போய் கொஞ்சம் மெடிடேஷன் அவேர்னஸ் அதெல்லாம் பண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னதானே சமாதானப்படுத்திக்கிட்ட மாதிரி குறைச்சிக்கிட்டேன் அப்படின்னு. ஸோ யா, நைஸ். நல்ல நல்ல கேள்விகள், நல்ல நல்ல பதில்கள் வந்துச்சு நினைக்கிறேன். அண்ட் இதோட இந்த வாரத்தோட எபிசோட நம்ம முடிக்க போகிறோம். அண்ட் ரொம்ப 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 தேங்க்ஸ் மோகனா வந்ததுக்கு. நான் நினைக்கிறேன், நான் யோசிச்சதோட லைக் நான் என்னென்ன கேட்கணும்னு நினச்சேன்
அதோட அதிகமாகவே நீங்கள் சொன்னீங்க, எஸ்பெஷலி அந்த பார்ட் தட் ஃபைனான்ஷியல் லிட்ரஸி அமாங் கப்பல்ஸ். அது எனக்கு தெரிஞ்சு எஸ்பெஷலி நம்ம சொசைட்டியில் அது வந்து ஒரு டேபுவான டாப்பிக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. யாரும் அதை பற்றி ஓப்பனாக பேச மாட்டோம். அண்ட் ஆல்சோ அதை பற்றி நம்ம யோசிச்சு கூட பார்க்க மாட்டோம். காசு தானே, அது பின்னால் பார்த்துக்கலாம், இல்லை காசு தானே அதனாலயா இப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, காசுக்காக என்ன வேணான்னு சொல்லிட்டு அமைச்சு அந்த மாதிரி நம்ம அது ரொம்ப சென்சிட்டிவா பார்க்குறோம். ஆக்சுவலி அது பார்ட் ஆஃப் நம்ம லைஃப் தான். அது சந்தோஷமும் கொடுக்கும், காசு இருந்தா காசு இல்லாமல் சந்தோஷமும் போகும். அண்ட் ஆல்சோ லைக் நீங்க சொன்ன மாதிரி அந்த சம்பாதிக்கணுன்ற எண்ணம் தான் விச் லீட்ஸ் டு ஆல் திஸ் இந்த ட்ராப், இந்த ஸ்கேம்ல போய் உழுவுறதுக்கு அப்படின்னு. ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சு அது அங்கங்கன்ற போய் அது ரயில் போய் அங்கே நிற்குதுன்ற மாதிரி பெரிய விஷயத்துக்கு இது சின்ன புள்ளி கூட காரணமா இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஷோக்கு வந்ததுக்கு, இவ்வளவு விஷயத்த ஓப்பனா எல்லாத்தையும் கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஹோப்ஃபுல்லி இன்னொரு எபிசோட்ல ஆமா கூப்பிடுறது நம்ம வேலை, வந்து பேசுறது தான் கெஸ்டோட வேலைன்ற மாதிரி. இந்த பாட்காஸ்ட் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, தயவு செஞ்சு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த எங்களோட சோஷியல் மீடியா பேஜ்லாம் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தட் நீங்களும் அடுத்த எபிசோட்ல எப்படி இவங்கள மாதிரி ஒரு கெஸ்டா வரலான்னு உங்களுக்கு எங்க சோஷியல் மீடியா பேஜை பார்த்து ஃபாலோ பண்ணாதான் தெரியும். ஸோ யா, அடுத்த வாரம் இன்னொரு எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் மக்களே. Malaysia Kumar Podcast.